வணக்கம், நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். நம்ம செடிகள் வளர்க்குறதுல நம்மளை அறியாமையே நம்ம நிறைய சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறோம். அறியாமையினாலேயும் நமக்கு வேலை பளு ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும் நம்ம சில டைமில் செடிகளை பராமரிக்க முடியறதில்ல. இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணாவே நம்மளுடைய செடியிலேருந்து நம்ம நல்ல ஈல்டு எடுக்கலாம். அது காய்கறி ஆகட்டும், பூக்கள் ஆகட்டும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம செடியில் பூத்திருக்க பூக்கள் தான் இது எல்லாமே. பாருங்கள், கார்டன் மார்னிங்கில் பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 4-5 டிப்ஸு சொல்ல போகிறேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல செடிகள் வளர்ச்சியில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும். மொதல் டிப் என்னென்னா, நம்ம பூக்கள் அறுத்த உடனேயே இந்த மாதிரி இலைகள் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி உருவி விட்டுருங்க. உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இலைகள் எல்லாம் உருவி விட்டுட்டு உரம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கணுவிலிருந்து உங்களுக்கு துளிர் அப்படியே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இந்த கலர் பூக்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பூக்களுக்கு மேலே இந்த செடியில் இருந்தது. நான் பாருங்கள், எல்லா இலைகளும் உருவி விட்டுட்டு இந்த அலோவேரா கேப்பு, அந்த கட்டிங்ஸை கட் பண்ணி கேப்பு மாதிரி அந்த கட் பண்ண இடத்துல ஃபுல்லாக நான் மாட்டி விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ அந்த இடத்துல இருந்து கணுவிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி குண்டை அப்படியே வெளியில் பிதுங்கிட்டு வருது பாருங்கள் துளிர். ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக நல்லாவே துளிர் எடுத்திருக்கோம் அந்த செடியில். அப்புறம் செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முரட்டுத்தனமாக இலைகள் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி திக்காக இருக்கும். இளம் தளிர்கள் வேற, மீடியம் ஸ்டேஜில் இருக்க இலைகள் வேற. இது முரட்டுத்தனமாக இருக்குங்க. இந்த இலைகளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துடணும். ஏன்னா நம்ம செடிகளுக்கு கொடுக்குற உரத்தை முழுமையாக இது அப்படியே சக் பண்ணிடும், அதாவது உறிஞ்சிக்கும், செடிகளுக்கு போகிறதுக்கு விடாது. அதனால் நம்ம கொடுக்குற சத்துக்கள் வேருக்கு மட்டும் போய் புது துளிர்கள் வர்றதுக்கும் பட்டு வர்றதுக்கும் நமக்கு உதவியாக இருக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வேஸ்ட் இப்போ அந்த இலையினால் ஒரு பயனும் கிடையாது. அதனால் அதை உருவி விட்டுட்டோம்னா அதுக்கு போகிற சத்து எல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தி நமக்கு பூக்களும் துளிர்களும் நிறைய வர்றதுக்கு உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த இலைகளெல்லாம் உருவி விட்டுருங்க. பாருங்கள், இந்த பட்டன் ரோஸ் அப்படி பஞ்சை எப்படி பூவு மொட்டு எல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் 3வது டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தொட்டியில் களை செடிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. களை செடிகள் இருந்தாலும் நம்ம கொடுக்குற உரங்கள் முழுவதும் களை செடிகளுக்கு போயிடும். அவங்க நல்லா உறிஞ்சிப்பாங்க. நம்ம களை செடிகள் ஒன்று ஒரு விதமாக இருக்கும் பாருங்கள். ஒரு செடி உறிஞ்சிக்கிற தன்மை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம மெயினாக வைக்கிற செடிக்கு ஒரு 50% கூட போகாது. அந்த மாதிரி பண்ணிடும் அந்த களை செடிகள். ஸோ களை செடிகள் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது ஒரு பட்டன் ரோஸு. நான் முழுவதும் கட் பண்ணிவிட்டு இலைகள்லாம் உருவி விட்டுட்டேன். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு காம்புலேயுமே நிறைய பட்ஸு. பிளைண்ட் ஷூட்டே நம்மளுடைய செடிகளில் வரவே வராது. எல்லா காம்புலேயுமே பாருங்கள் கொத்து கொத்தாக முட்டு வச்சுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இந்த வேலைகள்லாம் நம்ம செஞ்சு பழகிறதுனால தான் நமக்கு பழக்கம் ஈஸியாக வந்துடும். நம்மள அறியாமையே அந்த செடியை பார்த்த உடனேயே உங்களுக்கு என்னென்ன தப்பு இருக்குது, நம்ம என்னென்ன ரிமூவ் பண்ணணும்னு டக்குன்னு கை உடனடியாக வேலை செய்யும். பாருங்கள், இந்த பிங்க் கலரில் ஒரு 6-7 பூக்கள் ரொம்ப அழகாக பூத்துருந்துச்சு. இதுலேயுமே அந்த திக்கான இலைகள் எல்லாம் நிறைய இருந்தது. நான் நல்லா ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், இதில் ஒரு 3 மொட்டோட ஒரு பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் 4வது டிப்பு என்னன்னா, வாரம் ஒரு தடவையாவது கண்டிப்பாக மண்ணை நம்ம லூஸ் பண்ணி விடணும். அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே கெட்டி ஆகிடும். உங்களுக்கு தண்ணி ஊற்றுனா கூட அந்த கேப்பு மாதிரி வந்துடும். மண்ணுக்கும் பேகுக்கும் நடு சைடில் கேப்பு மாதிரி வந்துடும். நீங்கள் தண்ணி ஊற்றும் போது டக்குன்னு அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே போயிடும். இங்கே பாருங்கள், கணு எப்படி துளிர் வந்திருக்கு பாருங்கள். எல்லா செடிகளிலையுமே நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் தான் இருக்கும்.
ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வாரம் ஒரு தடவையாவது கண்டிப்பாக மண்ணை வந்து லூஸ் பண்ணி விடணும். அந்த மாதிரி லூஸ் பண்ணி விடும் பொழுது வேருக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். அப்போது அது நல்லா சுவாசித்து அதனுடைய வேர்கள் வெள்ளை கலரில் மேலாக இருக்கும் பாருங்கள், வேர்கள் எல்லாம் அதெல்லாம் நல்லா பரவலாக பரவும் போது செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் 5வது டிப் என்னன்னா வாட்டரிங். தண்ணி வந்து நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் கவனமாக கொடுக்கணுங்க. நிறையவும் தண்ணி கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்காமையே இருக்கக்கூடாது. நிறைய தண்ணி கொடுத்தீங்கன்னா இலைகள் எல்லாம் பழுத்து போயிடும். வேர் பிரச்சனை, அந்த வேர் அழுகல் பிரச்சனையெல்லாம் ஜாஸ்தி வரும். தண்ணி கொடுக்காமையே இருந்தாலையுமே இலைகள் எல்லாம் மஞ்சள் கலராக மாறி கொட்டி போயிடும். செடி ரொம்ப வாட்டமாயிரும். அப்புறம் மறுபடியும் அது தேத்தி கொண்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் மேலே அப்படியே லைட்டாக மண்ணை பறிச்சிங்கன்னா காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், பட் ஆனால் லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கும் ஒரு அடிக்கு கொஞ்சம் நம்ம நோண்டி பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு மக்கு அளவுக்கு கொடுத்தோம்னாவே போதும். கீழே ஈரமாக இருக்குது, அந்த மேலே இருக்க அந்த 2 லேயர் மண் மட்டும்தான் நமக்கு நனையணும். ஸோ அதனால் ஒரு மக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தண்ணி லீக் ஆகாது. அந்த வேர் வரைக்கும் அடி வரைக்கும் மட்டும் அது அப்படியே போயிடும். இங்கே பாருங்கள், எல்லா குச்சியிலையுமே கணுவுக்கு கணுவு துளிர் வந்திருக்குது பாருங்கள். நம்ம செடிகள் எல்லாமே நல்ல வளர்ச்சியாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி. நான் கொடுக்குற உரமும் ஒரு காரணங்க. நிறைய பேர் ரோஸ் பெஸ்டி உரம் வாங்கியிருக்கீங்க, வாங்கி எனக்கு வீடியோவும் சென்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு துளிர்கள் வந்திருக்கு, மொட்டுக்கள் வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் அந்த எல்லா வீடியோவும் சேர்த்து ஒரு வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து அடுக்கு மல்லி, கிட்டத்தட்ட 10 அடுக்குக்கு மேலே இருக்கும். இதில் எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்கள். ஒரு செடியிலையுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 செடி சேர்ந்த மாதிரி வச்சுருக்கேன் இதில். ஏன்னா பேக் வந்து 24 இன்ச் பேக் இது, அதனால் நல்ல வேர் பரவட்டும்னு சொல்லி பெரிய பேக்லேயே வச்சுருக்கேன். 4 செடி வச்சுருக்கேன் சேர்ந்த மாதிரி. எப்படி வந்திருக்கு பாருங்கள் துளிரும் மொட்டுக்களும். கடைசியாக 6வது டிப்பு என்னென்னா, அதாவது வாரம் ஒரு தடவை நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்குறோன்றதை தவிர்த்து அதையும் தாண்டி கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஏதாவது ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க செடிகளுக்கு. அப்போது பூச்சி தொந்தரவுகளே உங்கள் செடிகளில் வரவே வராது. அப்புறம் செடிகள் வந்து நிஜமாகவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அப்படியே என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடிகளை பார்க்கும் பொழுதே. நமக்கு மேலே மேலே அந்த செடிகளுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அது அப்படியே சொங்கி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, நமக்கு எப்படி இருக்கும், ஆட போட எவ்வளவுதான் இதுக்கு பண்ணுறது, என்ன பண்ணாலையும் பூவும் வரமாட்டேங்குது, துளிரும் வரமாட்டேங்குதுன்னு ஒரு சலுப்பு வந்துடும். அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் இந்த மருந்துகள் அடிக்கும்போது செடி நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு மேலே மேலே செடி வாங்கணும்னு ஆசை வரும். அதுக்கு நீங்கள் வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்த பட் வந்திருக்கு பாருங்கள், ஒயிட் கலர் ரோஸு. இப்போ இந்த சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் செடிகள் மேலே கொஞ்சம் மூடாக்கு மாதிரி ஏதாவது போட்டு வைங்க. இங்கே பாருங்கள், இந்த செடியில் நான் ஏதோ கொஞ்சம் விட்டுட்டோம் போல இருக்குது. பார்த்த உடனே நமக்கு பாருங்கள் டக்குன்னு அந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அப்படியே செஞ்சு 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 பழக பழக அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்துடும். பாருங்கள், இதெல்லாம் உருவி விட்டுறணும். இந்த இலைகள் எல்லாமே அந்த சத்துக்கள், நம்ம கொடுக்குற உரத்தினுடைய சத்துக்களை உறிஞ்சிக்கிச்சுன்னா நமக்கு புது துளிர்கள் மொட்டுக்கள் வர்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகவும் கம்மியாகவும் வரும். நான் என்ன சொன்னேங்க, அந்த மூடாக்கு கொஞ்சம் போட்டு விட சொன்னேன், அதை போட்டு விட்டுங்க. அதே போல் காலையில் சாயந்தரம் 2 நேரமும் செடிகள் மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க. நிறைய பழக்கரைசல் இருந்தால் கொடுங்க. லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய செடிங்களுக்கு இந்த சம்மரில் கொடுங்க. மாதம் ஒரு தடவை நம்ம ரோஸ் பெஸ்டியை கொடுத்துருங்க. லிக்விட் ஃபெர்டிலைசர் வாரத்துக்கு 2 தடவை கூட நீங்கள் கொடுக்கலாம். வெஜிடபிள் வேஸ்ட் வாட்டர் கொடுக்கலாம், மீன் அமிலம் கொடுக்கலாம், அப்புறம் பஞ்சகாவியா கொடுக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னாக்க இந்த சம்மரில் அவங்களுக்கு வந்து நல்லா ஜூஸ் குடிக்கிற மாதிரி நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கசகசன்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்க மாட்டேன். அளவாக நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குற அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். எங்களில் பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது ரோஸ் பெஸ்டி உரம் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே ஸ்க்ரீனில் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி உரம் வாங்கியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொடுத்தீங்கன்னாவே போதும். மற்ற எந்த உரங்களுமே நமக்கு கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது. ஏன்னா நான் அந்த ரோஸ் பெஸ்டிலே கிட்டத்தட்ட ஒரு 25 பொருட்களை நான் ஆட் பண்ணி நான் அதில் செஞ்சுருக்கேன். அது வாங்க முடியாதவங்க தனித்தனியாகவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். அதுக்காக நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து நிறைய உரங்களை வாங்கி அளவு தெரியாமல் போட்டு அதுக்கு வந்து ஓவர் டோஸ் கொடுத்துட்றாங்க. அதனால் செடிகள் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரோஜா பூக்கள் பூக்கணும்னா நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி ஆல் இன் ஒன் ஃபெர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் எல்லா உரங்களையுமே அதில் அளவாக சரியான விகிதத்தில் கலந்து நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். மார்ச், ஏப்ரல், மேலெல்லாம் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சமயத்துலலாம் நீங்கள் வந்து இந்த வெந்தயமும் அலோவேராவும் கலந்த மாதிரி நான் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் சொல்லியிருப்பேன் 2 வீடியோவுக்கு முன்னாடி. அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாதத்தில் 2 தடவை நீங்கள் கொடுங்க. வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்கும். செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக வளரும். வீடியோவை எப்பயுமே முழுமையாக பாருங்கள். நான் நடுவில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் லதா.